The more you suffer, the more you are comforted. The more you feel close to Jesus. எவ்வளவு அதிகமாக நம்ம பாடு செய்கிறோமோ, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நானே அவனுக்கு ஆறுதல் செய்கிறவர். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்த நீரூற்றாக்கி கொள்ளும் போது கர்த்தர் நம்ம கூடவே வருகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் எங்க இருக்கிறீங்க? தூரமா இல்லை, என் கூட இருக்கிறீர். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற அநேக பாடுகள் நடுவில் தான் இயேசுவின் பிரசன்னத்தை நாம் ரொம்ப நெருக்கமாக உணர்கிற அனுபவங்கள் நமக்கு உண்டாகிறது. நான் எத்தனையோ பாடு அனுபவிக்கிற பரிசுத்தவான்களை போய் பார்த்துருக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறேன். எத்தனையோ முறை பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற மக்களை பார்த்துருக்கேன். அவங்கள போய் நான் சில காரியங்களை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் இதுவரைக்கும் என் ஆண்டவர் இப்படி நான் ருசிச்சதே கிடையாது. அவருடைய அன்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய இன்ப சமூகத்தை நான் தனிமையில் ரொம்ப ருசிக்கிறேன். பாடுபடுகிறவர்கள் அநேகர் அவங்க விசுவாசத்தில் பலம் கொண்டதை நான் பார்த்துருக்கேன். எப்படி நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா சார், நான் முன்னாடி கூட அவ்வளோ ஃபெய்த்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ இந்த பலவீனத்தில் இருக்கும்போது என்னமோ ஒரு தேவ பலன் என் மேலே இறங்குது. அவ்வளோ தைரியமாக நான் பேச முடியுது, அவ்வளோ தைரியமாக நான் நிற்க முடியுது. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நான் மனசில் பயம் இல்லாமல் இருக்கேன். இந்த பாடுகள் வரும்போது எனக்கு மற்ற கவலைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரண்ட சேரணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்கு. தேவனுடைய நெருக்கத்தை நான் உணர்றேன், அவருடைய பிரசன்னத்தை நான் ருசிக்கிறேன். இது அநேகர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இது உண்மை. பாடுகளின் வழியை, பாடுகளின் ஊடாக நம்ம கடந்து செல்லும்போது தேவனுடைய நெருக்கத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம அதிகமாக ருசிக்கிறோம்.